वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभः अविघ्नं गुरुमे देव सर्वकार्येषु सर्वदा தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சீரியஸ் எபிசோட்ஸு, அதாவது 12 ராசிகளுக்கான பலன்கள். எப்படின்னா ஒவ்வொரு ராசியினருக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான பலாபலன்கள். ஒவ்வொரு பிறப்பில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு யோகங்கள் இருக்குது. இதை செய்தால் நல்லது நடக்கும், இதை செய்தால் வெற்றி கிடைக்கும், இந்த தொழிலை செய்யலாம், இந்த வியாபாரத்தை செய்யலாம், இந்த வேலையை பார்க்கலாம், இந்தந்த காலகட்டங்களில் இது எது நடக்கும் அப்படிங்கிறபடியான சூட்சமம் அடைந்த ரகசியமான அத்துணை விஷயங்களையும் சொல்லக்கூடிய இந்த பிளாக்பஸ்டர் சீரியஸ் எபிசோட்ஸ் உங்களுக்காக பிரத்யேகமாக. உங்களுடைய 2ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷப ராசி, சுக்கிர பகவானுடைய வீடு. அங்கே கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிட நட்சத்திரங்கள் வரும். இப்போ உங்களுடைய 2ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடாக வருவதனால என்ன அப்படின்னா, மேஷ மேஷராசி என்பவர்கள் எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் கூட அதை செலவு பண்ணிடுவீங்க. அதாவது நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு ஷர்ட்டு வந்து ஒரு 2000 ரூபாய், இன்னொரு ஷர்ட்டு வந்து 3500 ரூபாய் அப்படின்னா உங்கள்கிட்ட பைசா இருக்கா இல்லையா, இதுக்கு மேலே ஏதாவது கடன் கமிட்மெண்ட் இருக்கா, லோன் ஏதாவது கட்டணுமா, நம்ம ஏதாவது கொடுக்க வேண்டிய பணம் இருக்கா, அதெல்லாம் பற்றி யோசிக்கவே மாட்டீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த 3500 ரூபாய் சட்டையை வாங்கிட்டு ஐயோ வாங்கிட்டோமே அப்படின்னு பின்னாடி வருத்தப்படக்கூடிய தன்மையில் பல மேஷ ராசி மேஷ லக்ன அன்பர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. தேவையில்லாத கடன்கள் அப்படிங்கிறது மேஷராசி மேஷ லக்ன அன்பர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். ஏன்னா சுக்கிரன் 2ஆம் வீடு, அதாவது தனம், வாக்கு, குடும்பம், இதை குறிக்கக்கூடிய 2ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் அதிபதியாக வருவதனால் இந்த துன்பங்களில் மேஷ லக்ன அன்பர்கள் மேஷராசி அன்பர்கள் மாட்டிக்கொள்வது என்பது இயல்பு. நல்ல ட்ரெஸ் பண்ணுறது, நல்ல வந்து சென்ட் பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் போட்டுக்கிறது, நல்ல காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனாக வருவதனால உங்களுக்கு கண்டிப்பாக இயற்கையிலேயே அமையும். நீங்கள் கொடுத்த வாக்கு, மேஷராசி அன்பர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றணுங்கிற ஆசை இருக்கும். ஆனால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத என்னென்ன சிச்சுவேஷன்ஸ் வரணுமோ அதெல்லாம் வரும். காரணம் சுக்கிரனுடைய வீடு 2ஆம் வீடு அப்படிங்கிறதுனால நீங்கள் எவ்வளோ ரொம்ப சிரமப்பட்டு கமிட்மெண்ட் கொடுப்பீங்க. ஆனால் அந்த கமிட்மெண்ட்டை நிறைவேற்றி கொள்ள முடியாத அளவிற்கான சூழ்நிலைகள் உங்களை பாதிக்கலாம். இது ஒன்று. 2வது, குடும்பம் அப்படின்னு அமையும் போது குடும்பஸ்தானமாக 2ஆம் இடம் வருவதனால சுக்கிரன் அதுக்கு வீடு ஆட்சி அதிபதியாக வருவதனால பொதுவாக மேஷ லக்ன மேஷராசி என்பவர்களுக்கு அழகான மனைவியோ அழகான கணவனோ அமைவார்கள் என்பது உண்மை. ஆனால் அதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, இவங்களுடைய ரொமான்டிக் ஜர்னி ரொம்ப நல்லா இருக்கும் பேசிக்கலி. ஆனால் சிறு சிறு தொந்தரவுகள் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். சந்தேகம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். காரணம், வரக்கூடிய பார்ட்னர் எப்பவுமே கொஞ்சம் அழகு மிகுந்தவளாக இருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், தன் மனசில் தனக்கு மீறி வந்து சந்தேகங்கள் வரதான் செய்யும். இது ஆண் மேஷராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி, மேஷ லக்ன பெண் மேஷமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சந்தேகங்கள் வந்து அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீட்டு மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு அதிபதியாக புதன் பகவான் வரார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், முன்னாடி ரிஷபராசியில் எப்படி கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் வந்ததோ, இங்கே மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரங்கள் வரும். இந்த மிதுன ராசி 3ஆம் இடம் வரக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, மேஷ லக்ன அன்பர்களுக்கு, நான் ராசின்னு சொன்னாலும் நீங்கள் லக்னம்னே எடுத்துக்கணும். அப்போ மேஷ ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதியாக உங்களுடைய விரோதி புதன் வந்து உங்களுக்கு விரோதி கிரகம், அவர் வருவதனால 3ஆம் இடம் என்பது எதையெல்லாம் குறிக்கும்? 3ஆம் இடம் நண்பர்கள், பார்ட்னர்ஷிப்பு, சகோதர சகோதரிகள், இளைய சகோதர சகோதரிகள், அதே மாதிரி முயற்சிகள், அதே மாதிரி 3ஆம் இடம் என்பது தைரியம், இதையெல்லாம் குறிப்பதாகும். இந்த எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல வாழ்க்கையில் பாதிப்பு என்பது உண்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நண்பர்களால் ஏமாற்றப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய அமையலாம் மேஷராசி அன்பர்களுக்கு. அதே மாதிரி கூட பிறந்த இளைய சகோதர சகோதரிகள், தம்பிகளாலேயோ தங்கைகளாலேயோ பிரயோஜனம் என்பது இருக்காது. ஏன்னா ஒன்று உங்களை பார்த்து அவங்க புறாமப்படக்கூடிய நிலைமையில் இருக்கலாம், இல்லை உங்களை பார்த்து ஐயோ இவர் வந்து கஷ்டப்படுறான், நம்மக்கிட்ட வந்து ஏதாவது காசு கேட்டுற போகிறான் அப்படின்னு கூட இருக்கலாம். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு வகையில் இருக்கலாம்.
அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ரொம்ப சிரமப்பட்டு எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு விஷயத்தை ஒரு தடவை முயற்சி பண்ணால் கிடைக்கும் அப்படின்னா மேஷராசி என்பர்கள் அதே விஷயத்தை 6 தடவை 5 தடவை முயற்சி பண்ணி கொஞ்சமாக பலன் கிடைக்குது. இது என்ன ஆகுதுன்னா மனசையும் உடம்பையும் எக்ஸாஸ்ட் பண்ணிடுது. இது ஒரு பக்கம். தவிர பார்ட்னர்ஷிப்பை பற்றி சொன்னேன். மிதுன ராசி உங்களுடைய 3ஆம் இடமாக வருவதனால் பொதுவாக மேஷ லக்ன மேஷராசி என்பர்கள் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ் அதுக்குள்ளே என்டர் ஆகுதுங்கிறது ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா பெரும்பாலான நேரங்களில் நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனியில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் பார்ட்னர்ஸால் பணப்பிரச்சனையோ இல்லை பெயர் கெட்டு போகிற மாதிரியான பிரச்சனையும் இல்லை வேறு ஏதாவது மனப்பிரச்சனையும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதனால் கவலைப்பட வேண்டாம். எல்லாத்துக்கும் பரிகாரம் என்பது கடைசியில் நான் சொல்கிறேன். அடுத்தபடியாக 4வது இடம். 4வது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல கடகராசி வருது. உங்களுடைய 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாக சந்திரன் வருகிறார். அந்த புனர்பூசம் பூசம் ஆயில்யம் 3 நட்சத்திரங்கள் வருது. இந்த புனர்பூசம் என்பது குரு, பூசம் என்பது சனி, ஆயில்யம் என்பது புதனுடைய நட்சத்திரம். செவ்வாயுடைய ராசி லக்னம் நீங்கள். உங்களுக்கு 4ஆம் இடம் என்பது சந்திரன் மாதா காரகன் அப்படிங்கிறதுனால 4ஆம் இடம் எதுக்கெல்லாம் ஆதிபத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா வீடு, மனை, வாகனம், பூர்வீக சொத்துக்கள், அதே மாதிரி உயர் கல்வி எல்லாம், ஏன் உயர் சகோதரர்களை கூட குறிப்பிடலாம். அந்த அளவுக்கு வர்றதுனால சுகஸ்தானம் ஆரோக்கியத்தை கூட 4ஆம் இடம் குறிப்பதனால கூட உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்களில், அதாவது உயர்கல்வி, ஒரு மேஷராசியில் பிறந்தவங்க உயர்கல்வி கற்பது என்பது ரொம்ப எளிது. சீக்கிரமாகவே படிக்க முடியும், ஈஸியாகவே படிக்க முடியும், அண்ட் பாஸ் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டியும் அதிகம். பெரும்பாலான மேஷராசி என்பர்கள் அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ், ரிசர்ச்சஸ், இல்லை ஒரு எம்டி படிக்கிறது, எஃப்ஆர்சிஎஸ் படிக்கிறது, எம்பிஏ படிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப சகஜம். நிர்வாக திறமை உடையவர்களாக நீங்கள் இருப்பதன் காரணமாக இந்த படிப்பெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வரும், சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே மாதிரி அம்மாவுடைய இடத்தை குறிப்பதனால தாய் வழி சொந்தங்கள்னால மிகப்பெரிய அளவில் அனுகூலங்கள். தாய் வழி சொந்தங்கள்னா யார்? மாமா, சித்தி, பெரியம்மா, பாட்டி, தாத்தா, இந்த சொந்தங்கள் மூலியமாக பெரிய அளவில் சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி 4ஆம் இடம் ஆரோக்கியம்ங்கிறதுனால ஓரளவுக்கு மேஷராசி அன்பர்கள், மேஷ லக்ன அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கை நாள் முழுவதுமே நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கிறார்கள் என்பது உண்மையான ஒரு விஷயமாகும். அடுத்தபடியாக 5ஆம் வீடு. மேஷராசியுடைய 5ஆம் வீடு சிம்மம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் மகம், பூரம், உத்திரம். மகம் என்பது கேது, பூரம் என்பது சுக்கிரன், உத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். சிம்மராசி சூரியனுடைய வீடு. உங்களுக்கு ரொம்ப உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடிய சூரியன் உங்களோட 5ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் அங்கே கேது, சுக்கிரன், சூரியன் நட்சத்திரங்களை பதிக்கிறார். இப்போது மேஷராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடம் எதெல்லாம் அப்படின்னா உத்திரஸ்தானம், காதலை குறிக்கக்கூடிய இடம். அதை தவிர 5ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பூர்வ புண்ணிய ஸ்தானம். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் நல்லபடியாக வாழணுமா, நல்லபடியாக இருக்கணுமா, நல்லதெல்லாம் நடக்கணுமா, தங்கு தடை இல்லாமல் நல்ல விஷயங்கள் முன்னேற்றங்கள்லாம் இருக்கணுமா, எதிரிகளெல்லாம் ஜெயிக்க முடியுமா முடியாதா, பெரிய அளவில் வாழ்க்கையில் சமுதாயத்தில் மரியாதை மதிப்பு பெற முடியுமா முடியாதா, நல்ல ஒரு செல்வத்தோட செழிப்போட அனுபவிக்க முடியுமா முடியாதா, இந்த கேள்விக்கான பதில் எங்கே அப்படின்னா ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியனானவர் உங்களுக்கு உங்கள் ராசியில் உச்சம் பெறுகிறார். அப்போது பொதுவாக இதை மட்டுமா குறிக்குது? 5ஆம் இடம் காதலை குறிக்குது, ரொமான்ஸை குறிக்குது. காதல் ஒரு மனிதனுக்கு வரணும்னா அன்பு என்பது மனசில் இருந்தால் மட்டும்தான் காதல் என்பது வர முடியும். எந்த அளவிற்கான அன்பு இருக்குங்கிறத பொறுத்து அந்த காதல் சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம கணிக்கலாம். அந்த அன்பு பைத்தியகாரத்தனமானதா, ஒரு அர்த்தமற்ற அன்பா, அர்த்தம் உள்ள அன்பா அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்ல முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது பொதுவாக மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு காதல் வருவது என்பது இயல்பு. காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப யூஷுவல். மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு லவ் மேரேஜ் நடக்கலை அப்படின்னா தான் அதை யோசித்து பார்க்கணும், ஜாதகத்தை பார்க்கணும். லவ் மேரேஜ் நடந்திருக்கு அப்படின்னா நம்ம கவலைப்படவே வேண்டியதில்லை.
அது தன்னாலவே நார்மலாக தான் நடந்திருக்கு. அடுத்தபடியாக அந்த 5ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் கிரகங்களுடைய ராஜாவாகவே வருவதனால, அவர் பூர்வ புண்ணியத்துக்கு அதிபதியாக வருவதனால, அரசாங்கம் சார்ந்த தொழில்களை செய்வதிலும் அரசியல் பதவிகளில் உட்காருவதும் மேஷ லக்ன மேஷராசி என்பவர்களுக்கு ரொம்ப சரியாக இருக்கும். நிர்வாக திறமை உங்கள் கூட பிறந்ததா இருக்கிறதுனால மேஷ லக்ன மேஷராசி அன்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக கணிக்கக்கூடிய ஆளாக இருப்பீங்க. அதுதான் உங்களுடைய ஒரு தனித்திறனாகவும் கூட இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம். 5ஆம் இடத்துல வரக்கூடிய அதிபதி சூரியன் உங்கள் ராசியில் வந்து உச்சம் பெறுவதனால சிம்ம ராசிக்கு கிடைக்காத சில யோகங்கள் கூட உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. ஏன்னா அதிபதி உங்களோட ராசியில் வந்து உச்சமாகிறார். உங்களுக்கு காலபுருஷ தத்துவப்படி முதல் வீடு நீங்கள். அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த 5ஆம் இடம் சூரியனுடைய வீடாக வருவதனால் முதன்மை தன்மை பெற வேண்டும், ஃபஸ்ட்டு நானாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் பிறவியிலேருந்து உங்களுக்கு இருக்கிறதுல ஆச்சரியமே இல்லை.